மோக விவாகா அத்தியாயம் 1. விநாயகனே, வெல்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே, வேட்கை தணிவிப்பான். விநாயகனே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணில் பனிமின் கனிந்து காலை 5 மணி அலாரம் ஓயாமல் அடித்து கொண்டிருந்தது. படுக்கையறையில் பக்கவாட்டில் இருக்கும் மேசையில் சுகமாக துயில் கொள்ளும் ஆண்ட்ராய்டு கைபேசியில் ஒலித்து ஓய்ந்து போன சத்தம் 5 நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஒலித்தது. நீ எழுந்தே ஆக வேண்டும், அதுவரை ஓய மாட்டேன் என்னும் விதமாக அலறி கொண்டிருந்தது கைபேசி. காலையிலேயே அலார சத்தம், அதுவும் சாமி பாடல் என்று ஒருவித முகச்சுளிப்புடன் எழுந்த அவன் ஒரே போர்வைக்குள் சற்று இடைவெளி விட்டு இடது பக்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை பார்க்கும் பொழுது தலையணியை முகத்தில் அழுத்தி மூர்ச்சையாக்கி உயிர் கொடிக்க ஆவல் எழுந்தது. தன்னுடைய வலப்பக்கம் முருங்கை போன்ற கால் கைகளை தன் மேல் போட்டு சுகமாக உறங்கும் மகனை பார்க்கும் பொழுது தள்ளிவிட்டு நகர்ந்து போகவும், என்னை விட்டு விடுங்கள் என்று கத்திக்கொண்டு மனிதர்கள் இல்லாத தேசம் நோக்கி ஓட்டம் எடுக்கும் எண்ணம்தான் அவனுக்கு. ஆனால் போட்டிருக்கும் குடும்ப போர்வை அவனை தடுக்கிறது. அவனை யாரும் பிடித்து வைக்கவில்லை என்று அவனுக்கு யார் கூறுவது? குட் மார்னிங் டாடி. உம்மா தூக்கம் கலைந்து எழுந்து தந்தையை கட்டி கொண்டு கொஞ்சல் வேறு. தாவி அணைக்கும் குழந்தைக்கு ஆரத்தழுவலுக்கு கூட அவனிடம் பஞ்சமாகி போனது. கையை இறுக்கி கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான். தந்தையிடம் இருந்த பையன் மெல்ல எட்டி அன்னையிடம் தாவியது. குட் மார்னிங் மாம். உம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதே. டேய், என்னடா ஆச்சு? உறக்கம் முற்றிலும் கலைந்து மகனின் அலறலில் விழுந்தடித்து எழுந்தாள் அவள். மாம், வயிறு வலிக்குது, தாங்க முடியல, டூம் சம்திங். வேகமாக பக்கத்து மேஜையில் டிராயரில் இருக்கும் விளக்கண்ணியை எடுத்து வயிற்றுக்கு கொஞ்சமும் உறுப்புக்கு கொஞ்சமும் தடவி விட்டு பின்பு கால் பெருவரலிலும் ஒரு சொட்டு வைத்துவிட அடித்து பிடித்து சிறுவன் எழுந்து கழிவறைக்குள் சென்றான். பின்பு பின்னாடியே சென்ற அன்னை கண்டது மஞ்சளாக சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் தன் மகனைத்தான். ஏண்டா இவ்வளோ எல்லோவா போகுது? வயிற்றுல என்ன தடவுனதுக்கு அப்புறம்தான் உச்சா வேற வருது. என்னாச்சு தம்பி? மாம், நைட்டு உச்சாவே போகவே இல்லை, ரொம்ப வலிச்சிச்சு மாம். அவசரமா வந்துச்சு, அதான் அடக்கிட்டு படுத்தே இருந்தேன், அப்படியே தூங்கியும் போயிட்டேன். அறிவு இருக்காடா உனக்கு? என்னை எழுப்ப வேண்டியது தானே? நீங்கள் தானே பாத்ரூமில் இருந்தீங்களே. ரொம்ப நேரமாக நீங்கள் பாத்ரூமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலின்னு தானே அர்த்தம். அதனால தான் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. சரி, வெளியில் இருக்கிற பாத்ரூமில் போகலான்னா இருட்டில் போக பயமாக இருக்குது. அதான் அப்பாவை எழுப்பி பார்த்தேன். அவர் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாரா. அதனால நான் அப்படியே நீங்கள் வருவீங்கன்னு யோசிச்சுட்டு அடக்கிட்டு படுத்திருந்தேன்னா எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரில. காலையில் ரொம்ப வயிறு வலிச்சிச்சு. இப்போ யூரின் போகவும் தான். நவ் ஐ ஃபீல் பெட்டர் மாம். ஓகே மாம், நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். அவனின் கள்ளம் கபடமற்ற பேச்சிலும் தன் மகனின் கூற்றில் நெஞ்சுக்குள் எதுவோ பெருத்த அடி வாங்கியதாக உணர்வு. தன்னுடைய சுயநலத்திற்காக தன் மகனை கஷ்டப்படுத்துகின்றோம் என்று யோசித்தவளுக்கு விரக்தியாக ஒரு புன்னகை. தன்னுடைய சுயநலமாக தன்னுடைய வாழ்க்கையையும் பிறரே வாழ்வதாக ஒரு மாயை. எட்டி கணவனை பார்த்தாள். ஏன், அழைத்து போயிருக்கலாமே என்னும் பார்வை அது. எதிர்பார்வை அவளை கூறு போட்டது. போடி தே, வாயசைத்து கூறியே விட்டான். வழியே இல்லை. தினமும் 100 முறை கேட்கும் வார்த்தை அவளுக்கு பழகிவிட்டது. எதற்காக இந்த வாழ்க்கை? யாருக்காக இந்த வாழ்க்கை? தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உதயமாகும் இந்த கேள்வி இரவு படுக்கையில் விழுந்து உறங்கும் வரையில் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே கேள்விதான். அத்தனையும் கடந்து தன்னை நம்பி தனக்காக பிறந்திருக்கும் இந்த ஜீவனை பார்த்து கொள்ள வேண்டுமே. ஆனால் எத்தனையோ பிள்ளை பேருக்காக கோயில் குளமாக அலைபவர்களுக்கு மத்தியில் பிள்ளை இருப்பதையே மறந்துவிட்டு யாரோ நினைவில் உருகி தவிக்கும் எங்கள் இருவருக்கும் ஏன் இந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்தாய் என்று உருவமற்ற கடவுளிடம் கடிந்து கொள்ள மட்டுமே முடிந்தது. ஆயினும் அடுத்தடுத்து அடுப்படியில் வேலைகளும் அலுவலகத்தில் வேலைகளும் இருப்பதால் தன் மன ஓட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மகன் வருவதற்குள் மகனுக்கு காலையில் எப்பவும் கொடுக்கும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கலப்பதற்காக முதலில் வெளியில் இருக்கும் குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி அடுப்படிக்குள் நுழைந்தாள்.
அடுப்படிக்குள் நுழைந்தவள் தனக்கும் கணவனுக்கும் இஞ்சி டீ கலந்து பிறகு தன் மகனுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸை கலந்து கொண்டு வந்து ஹாலில் இருக்கும் சோபாவில் அமர்ந்து குடித்து கொண்டிருந்தவளுக்கு தன் மகனை பார்க்க சற்று பாவமாகத்தான் இருந்தது. ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டு தானும் தன் கணவனும் பேசிக்கொள்ள மாட்டோம் என்பதை மகனுக்கு தெரியப்படுத்தவும் முடியாமல் அவனுக்கு முன்பு போலியாக நடித்து வாழ்வதுதான் எவ்வளவு பெரிய நரக வேதனை. ஆகாத மனைவிதான், ஆனால் அவள் கொடுக்கும் உணவு மட்டுமாகுமோ என்கின்ற எண்ணம் தான் கணவனை காண்கையில் வருகிறது. டீயை கூட ரசித்து ரசித்து குடித்தவன் அருகில் இருக்கும் மனைவியை ரசிக்க மறந்ததின் விளைவுதான் இது அத்தனையும். அந்த டம்ளரை கூட எடுத்துக்கொண்டு அடிப்படையில் இருக்கும் சிங்கில் போட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் எதிரில் இருக்கும் டீப்பாயிலேயே வைத்துவிட்டு எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்ப சென்று விட்டான். அறைக்கு போகும் கணவனையே பெருமூச்சு விட்டு பார்த்தவள் பின்பு தானும் அலுவலகத்திற்கு கிளம்ப நேரமாகிறது என்பதை உணர்ந்து பின் அடுப்படிக்குள் சென்று இட்லியை ஊற்றி வைத்துவிட்டு அடுத்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், சிறிது கருவேப்பிலை, சிறிது கொத்தமல்லி என்று அனைத்தையும் வணக்கி எடுத்து அரைத்த சட்டனியை வாணலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் கலக்கி வைத்துவிட்டு மதிய உணவிற்காக அரிசி பருப்பு தேவையான காய்கறிகளை எடுத்து ஊற வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். குளியலை முடித்து கொண்டு குளியலறையிலிருந்து வந்தவள் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய தலைமுடியை ஹேர் ட்ரையர் மூலம் உலர்த்தி கொண்டே வேகமாக அடுப்படிக்குள் சென்றவள் குக்கரில் அரிசி பருப்பு சாதத்திற்காக வெட்டி வைத்திருந்த காய்கள், வெங்காயம், தக்காளி என்று அனைத்தையும் தாளித்து குக்கரை மூடி விட்டு பக்கத்தில் இன்னொரு வாணலியில் வெண்டைக்காயை பொடிப்பொடியாக நறுக்கி வைத்திருந்ததை எடுத்து வறுவலுக்கு தேவையான முறையில் வைத்து அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு பின்பு வேகமாக மீண்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள் ஓடியவள் தன்னுடைய ஃபெதர் கட் ஷார்ட் ஹேரை போனிடெயிலுக்குள் அடக்கி விட்டு பின்பு சிறியதாக வெள்ளை கல் பதித்த பொட்டை நெற்றியில் புருவ மத்தியில் வைத்து அதற்குள் குக்கர் விசிலும் வந்துவிட்டதால் ஓடி சென்று அதை அணைத்து வைத்தாள். இதற்கிடையில் வெண்டைக்காய் வறுவலும் ரெடியாகிவிட்டது. திருப்தியாக வாயில் போட்டு பார்த்துவிட்டு சமையல் வேலை முடிந்து விட்டது ஆல்மோஸ்ட். அதை எல்லாம் எடுத்து வைத்து டைனிங் டேபிளில் சென்று கடை பரப்பி வைத்துவிட்டு பிறகு தன் மகனுக்கு ஒரு குரல் கொடுத்தாள். தங்கக்குட்டி, கிளம்பிட்டீங்களா? இதோ தலை சீவிரேம்மா. மீண்டும் கிச்சனிலிருந்து டைனிங் டேபிள் நோக்கி வந்தவள் 3 டிஃபன் பாக்ஸுகள் எடுத்து தனக்கும் கணவருக்கும் தனித்தனியாக அடுக்கி வைத்துவிட்டு பின்பு தட்டில் 4 இட்லியும் சட்னியும் வைத்து கணவன் சாப்பிடும் மேசையில் வைத்தாள். அது கூறாமல் கூறும் சாப்பாடும் டிஃபனும் ரெடி என்று. ஆனால் இது வாடிக்கைதான். அவனும் உணவு ரெடி ஆகிவிட்டதா, சாப்பிடலாமா என்று கேட்க மாட்டாள். இவளும் உணவு செய்து விட்டேன், வந்து சாப்பிடுங்கள் என்று கூப்பிடவும் மாட்டாள். டைனிங் டேபிளில் அவனுக்கு உண்டானதை தனியாக ஒதுக்கி வைப்பதிலேயே அவன் புரிந்து கொண்டு வந்து வேகமாக சாப்பிட்டு விட்டு தட்டிலேயே கை கழுவிவிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ப்ளூ கலர் டிஸ்கவர் வண்டியை கிளப்பி கொண்டு சென்று விடுவான். இருவரிடமும் எப்பொழுதும் ஆளுக்கு தனியாக சாவி என்று அனைத்தும் இருக்கும். இருவர் பேசிக்கொள்வதற்கு தேவையான சூழ்நிலை இருந்ததே இல்லை. சிறுவனும் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து காலை உணவு உட்கொண்டிருந்தான். சில நேரம் மணியாகிவிட்டது என்றால் அன்னை உண்ணாமல் சென்று விடுவாள் என்பதற்காக அன்னை தட்டில் இருக்கும் உணவையும் பித்து பித்து அன்னையின் வாய்க்குள் அடக்கி கொண்டே அவளின் ஒவ்வொரு வேலைக்கும் பின்னாடியே செல்வான் இந்த சிறுவன். பலமுறை இதை நினைத்து உள்ளுக்குள் மருகி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள். அன்னை, தந்தை, கணவன் என்று இந்த உலகத்தில் யாரும் தனக்கு கொடுக்காத பாசத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் முதல் தனக்கு வாங்கி தந்தது தன் மகன்தான் என்பதை கர்வமாக கூறிக்கொள்வாள். மகனின் பள்ளி பையில் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவனுக்கு உண்டான டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைத்துவிட்டு தானும் ஒரு முறை கண்ணாடியில் நின்று தன்னுடைய கருப்பு நிற பட்டியாலா பேண்ட், அதுக்கு ப்ளூ நிற முக்கால் கை வைத்த டாப் சரியாக இருக்கிறதா என்று தன்னையே சுற்றி முற்றி பார்த்துவிட்டு பின்பு வேகமாக வெளியில் வந்து தன் மகனை அழைத்து கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு அதே ஸ்கூட்டியில் அலுவலகத்திற்கு வந்து ஸ்வைப்பிங் வைத்து வேகமாக உள்ளே வந்து லாகின் போட்டு அமர்ந்தவளுக்கு ஹப்பாடா என்று ஒரு மூச்சு வந்தாலும் பக்கத்தில் வந்து, ஏன் இவ்வளோ லேட்டு, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை அடிக்குரலில் மிரட்டி விட்டு கோபமாக முகத்தை தூக்கி செல்லும் ஆடவனை பார்க்கையில் கோபம் கூட வர மறுத்தது. அத்தியாயம் 2.
பொருள்களின் ஆட்சியில் பொழில்வாட்சியாக இருந்து தற்போது பொள்ளாட்சியாக இயற்கை எழில் கொஞ்சும் வட்டம் அது. எங்கு காணினும் பச்சை பசேல் என்று கண்ணிற்கும் மனதிற்கும் குளுமை சேர்க்கும் பொள்ளாச்சியில் சிறகடிக்கும் மின்மினியாய் சுற்றி திரிந்தவள்தான் விசாகா. இங்கே விவாகத்தின் விதி. விஷாகாவின் செல்வந்த குடியில் பிறந்தவள். ஜாதி மதம் பார்க்கும் சொந்தங்கள் தான் அவளை சுற்றிலும். அதனினும் ஆணாதிக்க வம்சமும் கூட. விசாகாவின் தாயின் கூட பிறந்தவர்கள் 4 அண்ணன்மார்கள். 4 அண்ணன்களுக்கும் ஒற்றை தங்கையாய் பிறந்ததுனாலோ அவளின் அன்னை அங்கே இளவரசியாகவே வளர்க்கப்பட்டாள். தங்க கூண்டில் வளர்க்கப்பட்ட கிளி. அவளும் வீட்டிற்கு அடங்கிய பிள்ளையாக வளர்ந்ததால் அவர்கள் ஜாதகம் ஜோசியம் நேரம் என்று பார்த்து பார்த்து தன் தங்கையை தங்கள் அருகிலேயே வைத்து கொள்வதற்காக வீட்டோட மாப்பிள்ளையாகவே கல்யாணம் முடித்தார்கள். நல்ல மாப்பிள்ளையாகத்தான் பார்த்தார்கள். விசாகாவின் தந்தையும் அன்னையும் நன்றாகவே வாழ்ந்தார்கள். ஊரே மெச்சும் ஜோடியாக இருந்தவர்களுக்கு பரிசாக விஷாகா கருவாக உருவாகினாள். கர்ப்பிணியை எப்படி தாங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்தவன்தான் அவளின் தந்தை. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை சரிசமமாக நடத்தவும் மரியாதை கொடுக்கவும் கூட அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு மருத்துவமனையில் விசாகா பெரும் குரல் எடுத்து அழுது பிறந்திருக்கும் அதே வேளையில் மருத்துவமனையில் சேர்ந்த மனைவியை காண்பதற்காக வண்டியில் வந்தவன் எதிரில் நிற்காமல் வந்த லாரியால் அடித்து தூக்கப்பட்டு விழுந்த இடத்திலேயே பிணமாகினார். விசாகாவின் அன்னையும் தந்தையும் வாழ்ந்த ஆத்மார்த்தமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த பச்சை உடம்பு. அவளால் இந்த செய்தியை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று ஒரு நாள் வரைக்கும் கணவன் இறந்த செய்தியை சொல்லாமல் கடத்தினார்கள். ஆனால் ஒரு நிமிடம் கூட தன்னை பிரியாத கணவன் குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆகியும் வந்து பார்க்கவில்லையே என்று அண்ணன்களிடம் நச்சரிக்கவே வேறு வழி இல்லாமல் உண்மையை கூறிவிட்டார்கள். அவ்வளவுதான். ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியாக அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இவளின் அமைதியே அவர்களுக்கு கிளி பரப்ப அழைத்து கொண்டு சென்றார்கள் வீட்டிற்கு. குழந்தையுடன் இறந்த பிரேதத்தின் அருகில் அமர்ந்து இருந்தாள் அவள். ஏனோ மனது இரும்பாக இறுகியது. இதற்கு தான் இவ்வளவு அன்பு காதல் கொடுத்தாயா? பாதியில் விட்டு செல்ல மனைவியாகவா நடத்தினாய் என்னை? ஒரு தோழி போல தொழில் கற்றுக் கொடுத்து நிர்வாகம் செய்ய சொல்லி அழகு பார்த்து 2 நாள் முன்பே இறந்திருந்தால் கர்ப்பத்துடன் நானும் வந்திருப்பேனே. இவளை கொல்ல மனம் வரவில்லை. இவளை யாரிடமும் விட்டு செல்லவும் முடியவில்லை. இனி தன் மகளுக்காக வாழ்வேன் என்று பிரேதத்தை தூக்கிச் செல்லும் வரை இரும்பாகவே இருந்தாள். பொம்மையாக அத்தனை சடங்கையும் செய்தவள் தன் மகளை யாரிடமும் கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. சுத்தி இருக்கும் அத்தனை ஜனங்களும் விசாகாவின் பிறப்புதான் நல்ல மனிதனின் உயிரை குடித்து விட்டது என்று அத்தனை தூற்றுகள் தூற்றினார்கள். எதற்கும் அசராமல் தன் மகளை கண்ணுக்குள்ளேயே வைத்து யாரிடம் விடாமல் பார்த்து கொண்டாள். இதற்கு பெருந்துணையாக இருந்தது விசாகாவின் மாமன்களும் தான். அவள்தான் அந்த வீட்டின் குட்டி இளவரசி. இத்தனைக்கும் 4 மாமன்களுக்கும் திருமணமாகி 4 பெண் குழந்தைகள் தான் இருக்கிறது. ஒரு ஆண் குழந்தை கூட இல்லையே என்று நினைக்காத நாள் இல்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று அவர்களும் தொடர்ந்து ஆண் வாரிசுக்காக முயற்சி கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இன்னும் ஒருவருக்கும் ஆண் பிள்ளை இல்லை. சுற்றிலும் பெண் குழந்தையாக இருந்தும் விசாகா அவர்களுக்கு செல்லமாகிதான் போனாள். முட்டை கண்ணுடன் இட்லி கண்ணத்துடன் பால் நிறத்தில் ரோஜா பூ உதட்டை பிளந்து உறங்கும் அழகை 4 மாமன்களும் வரமாக பார்த்து ரசிப்பார்கள். அவளுக்கு விசாகா என்ற பெயர் கூட மாமன்களின் தேர்வுதான். விசாகம் நட்சத்திரத்தில் முருகன் அருளில் பிறந்தவள் என்று பெயர் சூட்டி அந்த குட்டி கழுத்துக்கு தங்கச்சங்கிலி போட்டு அழகு பார்த்தார்கள். அவள் பிறந்து 3 மாதத்திலேயே சொல்லி வைத்தாற்போல் 4 அத்தைகளும் ஒரே நேரத்தில் கரு உண்டாகினார்கள். மறுபடியும் பெண் குழந்தைதான் என்று எல்லோரும் அசட்டியாக இருந்த நேரத்தில் 4 ஆண் குழந்தைகளாகவே பிறந்தது. அதனால் மேலும் விசாகா அவர்களின் வீட்டிற்கு அதிர்ஷ்ட ராணியாகவே போற்றப்பட்டாள். தந்தையை முழுங்கி பிறந்தவள் என்ற பெயர் மறைந்து குடும்பம் தலைக்க அவளின் யோகம்தான் ஆண் வாரிசு மாமன்களுக்கு பிறக்க காரணம் என்று எல்லோராலும் புகழப்பட்டாள். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று கூட பிறந்த பிறப்பில்லாத விசாகாவிற்கு மாமனின் மகள்கள் தான் தம்பிகளாக தங்கைகளாக அக்காவாக எல்லோரும் 1 வருடம் 2 வருடம் மட்டுமே வித்தியாசம் என்பதால் ஒன்றாக பள்ளி செல்வது என்று சந்தோஷமாக இருந்தார்கள்.
அவர்களின் பள்ளி கல்லூரி வாழ்க்கை பொள்ளாச்சியிலேயே இருந்தது. பெரிய வீட்டு பிள்ளைகள் என்ற மதிப்பு பள்ளியில் இருக்கவே ஆசிரியர் கூட பேச அஞ்சினார்கள் இவர்களிடம். முரட்டு மாமன்கள் தங்கள் மகள்களை கூட கல்லூரி படிக்க வைக்காமல் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் நிறுத்திவிட்டார்கள். கல்லூரிக்கு சென்று வந்தால் காதல் என்று வந்து விடுவார்களோ என்கின்ற பயத்தில் 12வது நிறுத்திவிட்டு அக்கம் பக்கத்தில் தங்கள் சொந்தத்திற்குள்ளேயே திருமணத்தை முடித்து அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் 4 ஆண் பிள்ளைகள் தொழிலை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதற்காக கல்லூரிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஏகப்பட்ட நிபந்தனைகளோடு. எந்த பெண்ணிடமும் வளவளத்து விடக்கூடாது, குடும்ப கௌரவம் முக்கியம் என்று மாமன்களின் முரட்டு குணத்தில் வளர்ந்ததுனாலவோ என்னவோ 4 ஆண்களும் புள்ளப்பூச்சியாகவே இருந்தார்கள். வீட்டில் மட்டும் யாருக்கும் காதல் என்கின்ற பெயரை வாய்விட்டு சொல்ல கூட துணிவு இல்லாமல் இருந்தது. இதில் விசாகா மட்டும் அனைத்திலும் விதிவிலக்கே. காதல் எல்லாம் எனக்கு வராது. என் குணத்திற்கும் உங்களின் முரட்டு சுபாவத்திற்கும் யாரும் என்னை நெருங்கி வர மாட்டார்கள். எனக்கு காதல் எல்லாம் வேண்டாம் என்று அடித்து பிடித்து அழுது புரண்டு உண்ணாவிரதமெல்லாம் இருந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்லூரிக்கு முதல் நாள் காலடி எடுத்து வைத்தாள். 4 மாமன்களும் யாரேனும் ஒருவர் காலையில் கொண்டு விடுவது, ஒருவர் மாலை கூட்டி கொண்டு வருவது, இப்படியாக ஒரு வருடத்தை இவளை கண்காணித்தல். அடுத்த வருடம் எல்லாம் தங்களின் சிங்கக்குட்டிகள் 4வரும் அதே கல்லூரிக்கு சேர்ந்து விசாகாவை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அவளின் உண்ணாவிரதத்திற்கு முடிவு கட்டும் விதமாக கல்லூரிக்கு அனுப்ப சம்மதித்தார்கள். விசாகாவின் தம்பிகள் 4வரும் கல்லூரிக்கு மட்டுமே அடங்கி செல்வார்களே தவிர, தந்தைக்கு மட்டுமே அடங்கி செல்வார்களே தவிர ஊருக்குள்ள மினி சண்டியர்கள் என்ற பெயர் பெற்றவர்கள். வம்பு சண்டை சாதி என்று போர்க்கொடி பிடித்து தந்தைக்கு தப்பாமல் இருப்பவர்கள். அதனாலேயே அவர்கள் 4வரை நம்பிதான் விசாகாவை கல்லூரிக்கு அனுப்ப முடிவு செய்தார்கள். அதில் அவர்கள் குடும்ப ஜோசியர் வேறு. அவள் நீங்கள் சொல்லும் பையனை தான் திருமணம் செய்து கொள்வாள், அதில் எந்தவித மாற்றமும் வராது என்று அவர் சூடமடிக்காத குறையாக சத்தியம் பண்ணி கொடுத்ததால் மட்டுமே அவளை நம்பி அனுப்பினார்கள். எப்படி ஒத்துக்கொண்டால் என்ன, என்னை படிக்க வையுங்கள், அதுவே எனக்கு சம சந்தோஷம் என்று அவளின் நம்பிக்கையை குலைக்காமல் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிதாக ஒப்பனையெல்லாம் கூட பண்ணி கொள்ள மாட்டாள். இயல்பிலேயே வயது பெண்களுக்கு உண்டான அலங்காரம் செய்து கொள்ளும் எண்ணம் எதுவுமே இல்லாமல் தன்னை கிட்டத்தட்ட ஒரு டாம்பாய் போல காட்டிக்கொள்வாள். விசாகாவின் அன்னை பெண்கள் என்றால் வளையல் அணிய வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும், அடர்த்தியாக முடி வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கும் பொழுது எப்படியும் கல்யாணம் என்று முடிவு பண்ணி 6 மாதம் வீட்டில் வைத்து பயிற்சி கொடுப்பீர்கள். அப்பொழுது இதெல்லாம் செய்து கொள்கிறேன். இப்பொழுது நான் இந்த மாதிரி கரடு முரடாக இருந்தால்தான் எந்த பையனுக்கும் என்னை திரும்பி பார்க்கணும் என்கின்ற எண்ணம் கூட வராது. யாரும் வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். நீங்களும் கரைப்பார் கருத்தால் கல்லும் கரையும் என்கின்ற வசனம் பேசி என்னை சங்கடப்படுத்த மாட்டீர்கள் என்று ஒரே போடாக போட்டுவிட்டு கிட்டத்தட்ட முடியை பாஃப் கட் செய்து கொண்டும் நெற்றியில் பொட்டு, கையில், கழுத்தில், காதில் என்று ஒன்றும் அணியாமல் தான் அந்த எழில் கொஞ்சம் பூமியில் இவள் மட்டும் ஒரு தினசாக சுற்றி வந்தாள். இத்தனைக்கும் பள்ளி வரை எல்லோரையும் போலதான் இருந்தவள் தன்னை மாமன்கள் கல்லூரி அனுப்ப செய்யும் ஆராய்ச்சியில் கடுப்பாகி தன்னை கரடு முரடாக மாற்றிக்கொண்டாள். விசாகாவின் வாழ்க்கை பிறக்கும் போதே இன்னொருத்தருக்காக என்று மாற்றப்பட்டதோ என்னவோ. அன்னைக்காகவும் மாமன்களுக்காகவும் தன்னுடைய இயல்பை தொலைத்து ஒரு ஆண் என்ன எல்லாம் பெண்களிடம் ஆசை கொள்வானோ அத்தனையும் தன்னிடம் இருந்து மாற்றிக்கொண்டு 10 வயதை தொலைக்க முடிவு எடுத்து விட்டாள். அவளுக்கு கணினியில் ஏற்பட்ட தீராத காதலினால் ஐடி துறையில் பணிபுரியும் எண்ணத்தோடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இளங்கலை எடுக்க முடிவு செய்தாள். பொள்ளாச்சியில் கல்லூரி சரிபட்டு வராததால் பக்கத்தில் இருக்கும் கோவையை தேர்வு செய்தாள். எப்படியும் தன்னை கொண்டு விடுவதற்கும் கூட்டிச் செல்வதற்கும் தன் மாமன்கள் தான் காரை எடுத்து கொண்டு வருவார்கள் என்று தெரிந்ததனால் பெரிதாக அலுப்பு ஒன்றும் இருக்கப் போவதில்லை. அதுவும் இல்லாமல் எப்படியும் 1 மணி நேரத்திற்குள்ளான பயணம்தான் இருக்கும். அதனால் கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சிஏ எடுத்து 1ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் விசாகா. கல்லூரி முதல் நாள் ஜூனியர்களை வரவேற்பதற்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ராகிங் என்று களை கட்டியது. இவள் காரில் வந்து இறங்கியதுமே இவளின் மாமன்களை பார்த்தவர்கள் இவரின் குடும்ப பெண்ணாக இருக்குமோ என்ற பயத்திலேயே விசாகாவை யாரும் அழைக்க கூட இல்லை. இவரை தெரியும் என்பதால் பெரிதாக அவளை எதற்கும் முற்படுத்தவில்லை. மணி அடித்து வகுப்புகளும் ஆரம்பமானது.
அதன் பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினார்கள் அவரின் இரண்டாவது மாமன். ஒரு மாமன் கல்லூரியில் எந்தவித சலசலப்பும் கஷ்டங்களும் இல்லாமல் நன்றாக தான் போய்க் கொண்டிருந்தது இவளுக்கு. அப்பொழுதுதான் இரண்டாவது வருடத்தில் புதிதாக வந்து சேர்ந்தான் ஹாரூன். ஹாரூன் ஆர்ப்பாட்டமில்லாத அழகு, திருத்தமான முகம், அளவான வெட்டிய சிகையை தூக்கி நிறுத்தி வைத்திருந்தான். கண்ணில் கூர்மை, இதையெல்லாம் தாண்டி முகத்தில் இருக்கும் தீவிரம், ஏதோ சோகம் என்று இருந்தாலும் கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் வரும் பிரசாந்த் போல பெண்கள் மனதை கவ்வி இழுக்கும் அளவிற்கு வசீகரமாக கல்லூரியை அடியெடுத்து வைத்தான். யாரிடமும் ஒன்ற மாட்டான், பேசவும் மாட்டான். தான் உண்டு தான் வேலையுண்டு என்று இருப்பவன். காலையில் கல்லூரிக்கு வருவது முதல் மாலை கல்லூரி விட்டு செல்வது, மதியம் கேன்டீனில் சாப்பிடுவது என்று எதற்கும் அசைந்து கொடுக்காதவன். இவனின் அழகில் மயங்கி வந்து பேசும் பெண்களை 10 அடி தூரத்திலே தள்ளி வைத்துவிட்டு ஒரு சிரிப்பு கூட சிரிக்காமல் எழுந்து இரும்பாக உள்ளே சென்று விடுவான். அவனின் சோகத்திற்கு காரணம் கேட்டு வந்து பேசும் ஆண்களிடம் புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துவிட்டு கடந்து சென்று விடுவான். யாரிடமும் நெருங்கி பழகாதவன். அப்பொழுதுதான் கல்லூரியில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி எனப்படும் இளம் கலைஞர்களை தேர்ந்தெடுத்து விழா நடத்துவது, அதாவது புதிதாக அந்த கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கும் மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதற்காக வளர்த்து கொள்வதற்காகவும் நடத்தப்படும் விழா அது. இந்த விழாவின் மூலம் அவர்களுக்கு இருக்கும் தனித்திறமைகளை மேலும் வளர்வதற்கும் கல்லூரி சார்பாக அவர்கள் வெளியே சென்று அந்த திறமையை நிரூபிப்பதற்கும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்வார்கள். விசாகாவுக்கு எதுவுமே நாட்டமில்லை. ஏனென்றால் தன்னை எப்படியும் கல்லூரி தாண்டி எங்கேயும் அனுப்ப போவதில்லை. கல்லூரிக்கு அரும்பாடுபட்டு வந்து சேர்ந்ததே பெரிது. இதில் தன்னுடைய திறமை இங்கு காண்பித்து எல்லோரும் அதை உசுப்பேற்றி வீட்டில் மீண்டும் ரணகலம் ஆகுவதற்கு வந்தோமா, 3 வருடங்களை படித்தோமா, சென்றோமா என்று இருப்போம் என்று அமைதியாக இருந்து விட்டாள். வேறு எதற்கும் சேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் பகுதி நேர வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும், தன்னுடைய திறமைகளை வளர்த்து அதன் மூலம் தனக்கு பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணும் ஹாரூனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இயற்கையிலே நல்ல குரல் வளம் படைத்த ஹாரூனுக்கு தனக்கு பாட வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலம் புகழ் வெளிச்சத்திற்கு செல்லலாம். அதேபோல் நன்றாக பணமும் சம்பாதிக்கலாம். அம்மாவின் பாரத்தை தான் கொஞ்சம் சுமக்கலாம் என்று யோசிக்கும் அவனுக்கு சமீபத்தில்தான் தந்தை இறந்திருந்தார். அத்தியாயம் 3. சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம் என்ற பாடல் எஸ்பிபி குரலை ஒரு நிமிடம் நினைவுக்கு கொண்டு வந்து சென்றது. ஹாரூனின் இந்த மேடை பாட்டு. ஹாரூன் இந்த கல்லூரியில் 2ஆம் வருடத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் அவனும் கல்லூரிக்கு புதிது. அதனால் அவனும் தன்னுடைய திறமைகளை நிரூபிப்பதற்காக தான் இதோ அவனுடைய ஆஸ்தான கேடயமாக சங்கீதத்தை கையில் எடுத்திருந்தான். ஹாரூனுக்கு முறையான சங்கீத ஞானம் எல்லாம் கிடையாது, கேள்வி ஞானம்தான். சங்கீதத்தில் ஆர்வம் ஏற்பட்டு அவனாகவே தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டது, பாடி பயிற்சி எடுத்தது என்று அனைத்தும் உண்டு. சங்கீதத்திற்காக அவன் ஏறிய மேடையில் இதுவரை அவன் தோல்வி அடைந்ததே இல்லை. அவ்வளவு ஏன் 2ஆம் பரிசு கூட வாங்காமல் முதல் பரிசை மட்டுமே தட்டி செல்வான். அப்படிதான் இப்பொழுதும் துணிந்து மேடை ஏறிவிட்டான். இதோ பாடி முடித்து இறங்கி சென்று அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். வெற்றியாளரின் பெயர் அறிவிக்கப்படாமலே அவன் வென்றதற்கு சமம்தான். காரணம், முதல் வரிசை முதல் கடைசி வரிசை வரை இது போல தங்களுடைய திறமைகளை மேடையில் நிரூபிப்பவர்களை கலாய்ப்பது மட்டுமே ஒரு திறமையாக வைத்து கொண்டு அமர்ந்திருப்பவர்கள், கூச்சல் போடுபவர்கள், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பவர்கள் என்று இதுவரை வந்த அத்தனை பேரையும் உண்டு இல்லை என்று பண்ணி கொண்டிருந்தவர்கள், அரங்கமே ஒரே சத்தமாக இருந்தவர்கள். அவன் மைக்கை பிடித்து பாட ஆரம்பித்த பொழுது அப்படியே சலசலப்புகள், கூட்டங்கள் அத்தனையும் அமைதியாகி அங்கு ஒரு குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு மேடையில் பாடிக்கொண்டிருந்த ஹாரூன் குரலை தவிர அங்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. நடுவர்கள், ஆசிரியர்கள் கூட இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இப்படி அமைதியாக இருப்பதில் நிம்மதியே. இந்த குரலுக்கு இப்படியே அமைதியாக இருந்து கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றாமல் இல்லை. ஏதோ மயக்கம், காந்த விசை ஹாரூனின் குரலில் அத்தனை பேரையும் கட்டி போட்டது. அதிலும் படத்தில் காட்டப்பட்டுள்ள காட்சி போல என்னதான் பின்குரலில் பாடகர் பாடியிருந்தாலும் மேடையில் நடிகர் அவரே பாடுவது போல தத்ரூபமாக வாயை அசைத்து அந்த பாடலுக்கு உயிர் ஊட்டி இருப்பார். இங்கு பாடகனும் அவனே,
அவனேதான் மேடையில் மைக்கை பிடித்து முகபாவனை காட்டுபவனும் அவனேதான் என்பதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்வாங்கி அதற்கேற்ப பிரதிபலிப்பு முகத்தில் காட்டி அந்த பாட்டிற்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு புதிதாக உயிர் கொடுத்து விட்டான் என்றே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் ஹாரூன் முகம் வந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்கள் கூட்டமெல்லாம் இவனுள் இப்படி ஒரு குரலா, பேசவே காசு கேட்பான், இவன் எப்படி இவ்வளோ அருமையா பாடுனா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் கரகோஷத்திலும் விசிலிலும் தங்கள் ஆதரவை வெளிக்காட்டினார்கள். பெண்கள் கூட்டம் அது எப்படி ஒருவனுக்கு அழகு, திறமை, அடக்கம், பண்பு என்று எல்லாம் இருக்க முடியும் என்று வாய்க்குள் ஈ போவது கூட தெரியாமல் வைத்த கண் வாங்காமல் ஹாரூனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்தார்கள் என்று கூறுவதை விட சைட் அடித்து கொண்டிருந்தார்கள், அப்படித்தான் கூற வேண்டும். அங்கு இவனின் குரலில் மயங்கி பார்த்து கொண்டிருந்த மாணவிகளின் மத்தியில் விஷாகாவும் ஒருத்தி. பாடி முடித்து இறங்கி போய் அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டான். ஹாரூனை தான் விசாகா வச்சக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதற்கடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள். மாணவ கூட்டங்களும் அடுத்தடுத்து உள்ளவர்களை கவனிக்க தொடங்கின. ஆனால் விசாகாவின் பார்வை ஹாரூனை தாண்டி இன்னி அளவும் நகர மறுத்தது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்பார்களே, அதுபோல அவனை மேடை ஏறும்போதுதான் முதலில் பார்க்கிறாள். அவனின் உடையிலிருந்து வந்த ஜவ்வாது வாசனை ஏதோ உந்துதலில் தான் அவ்வளவு நேரம் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் ஹாரூன் மேடை ஏறும்போது ஒருவித தாக்கத்தின் அடிப்படையில் தான் நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்ததும் பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து விட்டது. 6 அடி உயரம், 6 பேக் போன்று இல்லாமல் அளவான எடையுடன் கூடிய உடல், தான் முஸ்லிம் என்பதை கூறும் வகையில் பால் நிறம், மூக்கும் காது மடல் மட்டுமே சற்று சிவந்திருந்தது. மற்ற மாணவர்கள் போல தலையில் கலர் குருவி கூடு போல் இல்லாமல் தூக்கி சீவிய சிகை ஒருவேளை அவன் தளபதி ரசிகனோ என்று நினைக்க வைத்தது. நார்மல் காட்டன் பிளாக் கலர் பேண்டில் ஊதா நிற முழுக்கை சட்டையில் முழங்கை வரை மடித்துவிட்டு மைக் பிடித்திருந்த விதம், அப்பா செம்ம அழகன் என்று கொஞ்சம் தோன்றியது இவளுக்கு. விசாகா முதல் பார்வையிலே ஆல் அவுட். இதில் மேலும் அவன் குரலை கேட்கும் பொழுது அவன் குரல் வலைக்குள் காற்றாய் மாறி கரைந்து தங்கிவிடதான் தோன்றியது. அந்த அளவிற்கு ஈர்ப்பு இருந்தது அவனுடைய குரலில். இன்னும் சொல்ல போனால் அங்கு இருக்கும் அத்தனை பெண்களும் அவனின் குரலுக்கும் அழகுக்கும் விசிறிகள் ஆயினர். அப்படித்தான் கூற வேண்டும். ஆனால் விசாகாவோ ஹாரூனுக்கு அடிமையாகியே விட்டாள். விசாகா ஹாரூனையே பார்த்து கொண்டிருப்பது பக்கத்தில் இருக்கும் அவனின் வகுப்பு மாணவர்கள் அழைத்து காண்பித்ததும் அவன் சின்னதாக ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு மற்றவர்களின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தது இவளுக்கு சற்று சுவாரஸ்யத்தை வரவழைக்கத்தான் செய்தது. இவ்வளவு நேரம் பார்வையால் அவனை விழுங்கி கொண்டிருந்தவள் இப்பொழுது பக்கத்தில் சென்று பேசினால்தான் என்ன, யார் நம்மை கேட்பது என்ற நம்பிக்கையில் எழுந்து விட்டாள். ஹாரூனின் பக்கத்தில் அமர்வதற்கு அங்கு வெறும் ஆண்கள் கூட்டம் மட்டுமே இருக்கும் பொழுது இவளை யார் அந்த கூட்டத்தில் பெண் என்று நினைக்கப் போகிறார்கள் என்று நினைத்தாலோ என்னவோ 2ஆம் வருட மாணவர்களின் கூட்டத்தின் நடுவே அவளும் சென்று ஹாரூன் பக்கத்தில் அமர்ந்து விட்டாள். ஹாய், ஐ ஆம் விசாகா. சிநேகமாக கை நீட்டினாள். கையை கூட திருப்பி நீட்டி தன்னுடைய பெயரை கூட சொல்லாமல் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் மேடையை பார்த்து கொண்டிருந்த ஹாரூனை பார்க்கும் பொழுது வழக்கமாக தன்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்று வரும் கோபம் கூட இப்பொழுது வரவில்லை. ஏதோ குழந்தையை வம்பு இழுக்கும் எண்ணம் தான் அவளுக்கு அப்பொழுது வந்தது. என்ன பாஸ், ஒரு கை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே யாராவது சொன்னாங்களா கை கொடுத்தா கை வழியா கற்பு வெளியே போயிடும்னு? எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அடையப்பா, வாயை திறந்தாலே பாட்டு மட்டும்தான் பாடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசக்கூட செய்வீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? நீ தான் வேணும், வரியா? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா என்று கிண்டலாக கேலி குரலில் சொன்னவள் அவனின் தோலை தன் தோளால் இடித்து எழுந்து, இங்க பாரு, நீ நல்லா பாடுன, அதனால ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு கேட்க தான் வந்தேன். ஆனா நீ ரொம்ப சீன் போடுற. இந்த விசாகா கிட்ட உன் பருப்பு வேகாது. இந்த காலேஜில் தானே இருக்க போற, சந்திப்போம் மெதுவா என்று அவனை மேலும் கீழுமாக பார்த்தவள் தன் கண்ணை மட்டும் கியூட்டாக அடித்துவிட்டு பறக்கும் முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு வெளியே ஓடிவிட்டாள். ஹாரூன் பேய் அடித்தது போல் உட்கார்ந்திருந்தான். யாரிடமும் பேசி நெருக்கமாக கூடாது என்றுதான் விசாகாவை புறக்கணித்தான். ஆனால் அவளாக வந்தால், பேசினாள், கண்ணடித்தாள், இதில் முத்தம் வேறா என்ற அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்து விட்டான்.
நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டு அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி விட்டார்கள். ஆனால் இவன் மட்டும் அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறான். அருகில் இருந்து சக மாணவர்கள் அவனை அழைத்து அழைத்து பார்த்து ஓய்ந்து போய் அவர்களும் கிளம்பி விட்டார்கள். அந்த முழு ஆடிட்டோரியத்தில் அவன் மட்டுமே விசாகா சென்ற திசையை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தான். ஹாரூன் பெண்கள் பின்னாடியே சுற்றாதவன். பெண்களை பார்த்தால் மண்ணை பார்க்கும் முரட்டு சிங்கள். அப்படியெல்லாம் கூற முடியாது. அப்பா உயிருடன் இருக்கும் வரை தாவணி பெண்களை ஓரக்கண்ணால் சைட்டடித்தது, அவர்கள் பார்க்கும்படியாக நடந்து கொள்வது என்று அவனும் எல்லா இளவட்டங்களைப் போலதான் சுற்றி திரிந்தான். எப்பொழுது தந்தை இறந்துவிட்டு குடும்ப பாரம் தன் தலையில் இறங்கியதோ அப்பொழுது இருந்துதான் இந்த இறுக்கம், அமைதி எல்லாம். காசு, பணம், துட்டு, அது மட்டும்தான் இங்கே மனிதனின் மான அவமானத்தையும் மதிப்பையும் குறிக்கிறது என்பதை அப்பா இறந்த சில நாட்களிலேயே புரிந்து கொண்டு விட்டான். அதன் விளைவுதானே எப்படியாவது எந்த வேலையாவது பகுதி நேரத்தில் செய்து சம்பாதித்து விட வேண்டும். அதனினும் முக்கியமாக நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்தில் அமர வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். இப்படி எல்லாம் யோசிக்க வைத்தது. இதனால் தான் பெண்களை பார்ப்பதை தவிர்ப்பதும் தன்னுடைய சிந்தனையை யாரும் கவராமல் இருப்பதற்காக தனக்குத்தானே இரும்பு கேடயம் அமைத்து கொண்டது. ஆனால் விஷாகா ஹாரூனை பார்ப்பதற்கு முன்னாடியே ஹாரூன் அவளை பார்த்திருக்கிறான். கல்லூரிக்குள் நுழைந்த போது அவன் பார்த்த முதல் முகம் விசாகாதான். சக மாணவிகளை ஏதோ வம்பிழுத்து கொண்டு சிரித்து கொண்டு ஒரு ஆண் போல சுவரில் ஏறி உட்கார்ந்து அவள் அணிந்திருக்கும் உடையும் பாஃப் கட் சிகையும் அவளின் துடுக்கான பேச்சும் சற்று ரசிக்கும்படியாக தான் இவனுக்கு தெரிந்தது. பாதியாக நறுக்கிய சிகைக்குள் ஒளிந்திருக்கும் நிலாவட்ட முகம் அவனுக்கு அவளின் இந்த தோற்றம் நாடகத்தன்மையாக தான் தெரிந்தது. அன்றே அவன் யோசித்து விட்டான், இந்த பெண்ணுக்கு நீட்ட முடி வைத்து அது தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று. ஒரு நிமிடம்தான் தான் என்ன போக்கை நினைத்து அதிர்ந்தவன் பின்பு சுதாரித்து கொண்டு இனி இவள் இருக்கும் பக்கமே செல்லக்கூடாது என்றுதான் ஒதுங்கி ஒதுங்கி போனது. ஆனால் இன்று அவனின் பாட்டினால் அவள் ஈர்க்கப்பட்டு விட்டாள் என்பதை மேடையில் பாடும் பொழுதே அவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் தான் கீழே வந்து அவள் பேசும் பொழுது அவளின் பேச்சை அசட்டியாக இவன் புறக்கணித்தாள். ஆனால் என்ன பண்ணுவது? விதி யாரை விட்டது? அவளாக தேடி வந்து கண்ணடித்து விட்டு பறக்கும் முத்தத்தையும் ஒன்று பார்சல் செய்துவிட்டு சிற்றாக பறந்து சென்று விட்டாள் ஹாரூனின் சிட்டுக்குருவி. அத்தியாயம் 4. விசாகா பேசி சென்று வெகு நேரமாகியும் அந்த இடத்திலேயே அமர்ந்து அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவன் கைபேசி அலரும் சத்தத்தில்தான் நடப்புலகிற்கு வந்தான். அவசரமாக சுற்றி முற்றி பார்த்துவிட்டு எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் என்பதனால் பதட்டம் கொண்டு கைபேசியை கையுடன் எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வெளியே வந்து கைபேசியை உயிர்ப்பித்தான். ஹலோ, என்ன டார்லிங், நான் கொடுத்த பிளைன் கிஸுக்கே இப்படி பேயடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க போல. இன்னும் ஒரு டீப் லிப் லாக் கொடுத்தா நீ அங்கேயே மயங்கி விழுந்துருவ போல. நான் இப்போ உனக்கு கால் பண்ணி வெளியில போக சொல்ல ஒரு ½ an hour லேட்டாக இருந்தா கூட காலேஜ் யாருமே இல்லைன்னு நினச்சி அந்த அரை மெண்டல் வாட்ச்மேன் காலேஜை பூட்டி இருப்பான். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி வெளியில் வர சொன்னேன். கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு போய் சேரு. வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு அப்புறம் நான் கொடுத்த முத்தத்தை நினைச்சு கனவு காணு. குறும்பு கூத்தாட பேசியவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். இவனுக்கு ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. பின்பு அவளின் குறும்பு புரிய ஒரே வெட்கமாகி போனது இவனுக்கு. கீ கொடுத்த பொம்மை போல வெளியே வந்து தன் வீட்டிற்கு எப்படியோ வந்து சேர்ந்து விட்டான். அவளிடம் எப்படி தன்னுடைய நம்பர் கிடைத்தது என்பதை யோசிக்க கூட அவனால் முடியவில்லை. வீட்டிற்கு வந்தவனுக்கு மறுபடியும் குடும்ப பாரம், கவலை, கஷ்டங்கள் அனைத்தும் சூழ கல்லூரியிலிருந்து இனிமையான நினைவுகளை நினைத்து பார்ப்பதற்கூட நேரம் இல்லாமல் போனது. அவசரமாக தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு பகுதி நேரமாக ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஹாரூனின் அப்பா இறந்த பிறகு அவ்வளவு காலம் சொந்த பந்தம் என்று ஒற்றி உறவாடிய அவனுடைய தந்தையின் சொந்தக்காரர்கள் அப்பொழுது கலந்து கொண்டு சென்று விட்டார்கள். இத்தனைக்கும் இவனும் இவன் அன்னையும் இப்படி ஓடியாடி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்ததே அவர்களால் தான். ஹாரூனின் தந்தை தன்னுடைய தங்கைக்கு செய்கிறேன், அண்ணனுக்கு செய்கிறேன் என்று கடன் வாங்கி அத்தனையும் செய்து விட்டதால் இப்பொழுது அந்த கடனை எல்லாம் கட்டுவதற்கும் பின்பு ஹாரூன் தந்தையின் மருத்துவ செலவை பார்ப்பதற்காக வாங்கிய கடனை அடைப்பதற்காக தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இருவரும். ஹாரூன் பகுதி நேரமாக ஸ்விக்கியில் வேலை பார்த்து கொண்டே மிச்ச நேரங்களில் கல்லூரிக்கும் அது போக அங்கு ஃபுட் ஆர்டருக்காக காத்திருக்கும் நேரத்தில் படிக்கவும் செய்து கொள்வான். ஹாரூனின் அம்மா வீட்டிலேயே சில்லறை வியாபாரமாக ஊறுகாய் தயாரித்து வைப்பார்.
தங்களுடைய தெருவில் இருக்கும் மகளிர் உதவி குழுவின் மூலம் அதை கடைகளில் விநியோகம் செய்து அதன் மூலமாக கிடைக்கும் கொஞ்ச நெஞ்ச பணத்தை எடுத்து கடன்காரனுக்கும் வீட்டு வாடகைக்கும் பையனின் கல்லூரிக்கான செலவுகள் என்று இருவரின் சம்பாத்தியத்தில் ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பம். இதற்கிடையில் காதல், திருமணம் யோசிக்க எல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. ஒரு பக்கம் தந்தையின் சொந்த பந்தங்கள் ஏற்படுத்திய துரோகம், இன்னொரு பக்கம் தாயின் சொந்தங்கள் நல்லது செய்கின்றேன், அறிவுரை கூறுகிறேன் என்று அவ்வப்போது வந்து மண்டை மேல் எதையாவது ஏற்றிவிட்டு தாயின் மூளையை திறவுகோல் கொண்டு அப்பொழுது எதையாவது கிளறி கொண்டே இருக்கும். சொந்தங்களுக்கு மத்தியில் சுயமாக உழைத்து முன்னேறி எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட நல்லவனுக்கும் சிறு குறைகள் இருக்கும். அந்த நிலவிடமே கரைகள் இருப்பது போல அதுபோலதான் ஹாரூனுக்கும் மிக மிக சுயநலவாதி, தனக்காக மட்டுமே யோசிக்க கூடியவன். தன்னை நம்பி வந்திருப்பவர்களின் பிரச்சனையை கூட இரண்டாம் பட்சமாக தான் பார்ப்பான். அவனுடைய மற்ற நல்ல பழக்கம் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவிற்கான மோசமான சுயநலக்காரன். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பச்சோந்தி. வீட்டிலிருந்து கிளம்பியவனின் நினைவலைகள் சுற்றிலும் அவளை பற்றியே. வாளு எப்படி என் நம்பர் எடுத்தா? அவன் மட்டும் கால் பண்ணா அடுத்த நாள் காலை வர இங்கே இருந்திருக்க வேணும். அப்பப்பா நினைச்சு பார்க்கவே படபடப்பா இருக்கு. ஏனென்றால் அவனுக்கு பெரிதாக அங்கு யாருடைய நம்பர், தொலைபேசி எண்களும் கைவசம் இல்லை. அவசரமாக அவளின் பெயரை முதலில் தன்னுடைய மொபைல் சேமித்து வைப்போம் என்று சேமிக்க யோசித்தவனுக்கு அவளின் பெயர் என்னவோ சொன்னாளே என்று யோசிக்க கூட நேரமில்லாதவனாக சரி என்னமோ காய் என்று சொன்னாள், சஹா என்று போட்டு விடுவோம். தன்னுடைய உடைகளை மாற்றிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. அவசரமாக கிளம்பியதால் வீட்டில் ஏதேனும் சாப்பிட நேரம் இல்லை. ஏதேனும் டீ கடையில் ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு கொண்டால் இரவு வீட்டில் சென்று சாப்பாடு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அவளை நினைத்து கொண்டே அரை மணி நேரம் கடத்தியதனால் இப்பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ என்று யோசித்தவனுக்கு அவளின் மீது செல்ல கோபமும் வந்தது. ஸ்விக்கியில் புதிதாக ஆர்டர் எதுவும் வராததனால் சரி அந்த நேரத்திற்குள் பக்கத்தில் இருக்கும் டீ கடையில் போய் டீ குடித்து விட்டு வருவோம் என்று கிளம்பும் பொழுது மீண்டும் ஒரு கால் வந்தது. இது இப்பொழுது ஸ்விக்கியில் இருந்து தான் பேசுகிறார்கள் போல. ஹலோ சார், ஃபுட் டெலிவரி சார், நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். எங்கே வரணும் சார்? சாரி, நான் எதுவும் ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொடுக்கலையே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரியாக செக் பண்ணுங்கள் லொக்கேஷன் அண்ட் நம்பரை. ஹாரூன் தானே உங்கள் பேர்? உங்கள் நம்பர் எல்லாம் கொடுத்து தான் ஆர்டர் போட்டு இருக்காங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஆர்டர் போட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுட் கோர்ட் கிட்ட வாசலில் தான் நிற்கிறதா எங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அங்கே தான் இருக்கீங்களா? கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஆமாம், அங்கே தான் இருக்கேன், வாங்க ப்ளீஸ் என்று கூறியவன் சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தான். எப்படி தன்னுடைய பெயர் தான் இருக்கும் இடம், மொபைல் நம்பர் முதற்கொண்டு யார் இவ்வளவு துல்லியமாக கொடுத்திருப்பார்? அதுவும் தனக்காக உணவு யார் கொடுத்து அனுப்பியிருப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுது விசாகா நினைப்பு வரவில்லை. ஃபுட் டெலிவரி பாய் வந்து உணவை கொடுத்துவிட்டு சென்றான். பிரித்து பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் கண்ணெல்லாம் குளம் கட்டிவிட்டது. தான் பசியுடன் இருப்பேன் என்று யாரடா இது செய்திருப்பார் என்று யோசித்தவனுக்கு இந்த ஊரில் நமக்காக இவ்வளவு இறக்கப்படக்கூடியவர் யாராக இருப்பார் என்று ஒன்றும் புரியவில்லை. சாப்பிடலாமா வேண்டாமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவனின் கைபேசி மீண்டும் ஒலித்தது. இப்போது சஹா என்று ஒளிரும் எண்ணிலிருந்து விசாகா தான் அழைத்திருந்தாள். என்ன சாப்பாட்டை அள்ளி சாப்பிட மறந்துட்டீங்களா? சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. நல்ல சாப்பாடு தான், நம்பி சாப்பிடுங்க. நீ தான் ஆர்டர் போட்டியா? அப்போ இங்கே பாரு, சும்மா தேவையில்லாமல் இங்கே இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வாண்டடாக வந்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத. நீ நினைக்கிற மாதிரி டைம் பாஸ்க்கு சுற்றுற ஆள் எல்லாம் நான் இல்லை. நீயே பார்த்துருப்ப ஒவ்வொரு காசுக்காக நான் எப்படி ஓட வேண்டியது இருக்குன்னு. உங்களோட கரிசனமும் நீங்கள் கரிசனத்தினால உண்டாகிற காதலோ அதனால நாளைக்கு நான் பைத்தியம் பிடிச்சி சுற்றுறதோ எனக்கு வேண்டாங்க. ஹலோ நிப்பாட்டுங்க. என்ன உங்களுக்கு தான் பேச தெரியும்னு ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க? காதலா உங்கள் மேலையா? காதல் எனக்கு இருக்குன்னு யார் சொன்னா? ஏதோ என்னால் தான் நீங்கள் லேட்டாக கிளம்புனீங்க, அதனால தான் அவசரமாக கிளம்பி வேலைக்கு வந்திருப்பீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது வயிறு கத்துதுன்னு. அந்த சோர்வோடையே வேலை செஞ்சு எங்கேயாவது விழுந்துட்டிங்கன்னா அந்த பாவம் என்னை சும்மா விடுமா? அதனால தான் சரி பக்கத்தில் தான் நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அப்படியே உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டேன். அவ்வளவுதான், ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லாட்டி தூக்கி போடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, வைக்கிறேன். அழைப்பை துண்டித்து விட்டு வேக வேகமாக தன்னுடைய ஹேண்ட்பேக்கிலிருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாள்.
ஓ காட், இவன் கிட்ட என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. இவனை எப்படி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணி அப்பப்பா நினைச்சாலே பயமா இருக்கே. இவன் ஒருத்தனே இப்படி இருக்கானே, இவன் சொந்த பந்தம் எல்லாம் எப்படி இருக்கோ. நாளைக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு இவனோட ஹிஸ்டரியை தூக்கணும். மனதுக்குள் நினைத்து கொண்டவள் ஓரமாக நின்று அவன் என்னதான் செய்கிறான் என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். கண்களை நாலா பக்கமும் அலைய விட்டவன், இந்த ஒரு வேலை சோற்றுக்காக எவ்வளவு நாள் எவ்வளவு ஏங்கி இருக்கிறோம், எவ்வளவு அலைந்து கொண்டிருக்கிறோம். இதோ இப்பொழுது கூட சாப்பிட கையில் காசு இல்லாமல் தானே டீயை குடித்து கொண்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படி இருக்க சாப்பாட்டை தூக்கி போடுவதா? அதுவும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் வாசனை கமகமக்க இதை எந்த பைத்தியக்காரனாவது தூக்கி போடுவானா என்று யோசித்தவன் தன் பைக்கிலேயே ஏறி அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். மறைந்திருந்து பார்த்தவளுக்கு இதழின் ஓரம் நிறைவான புன்னகை. இதை எதிர்பார்த்துதானே அவளும் அவனிடம் பேசினால். ஒருவேளை சாப்பாட்டிற்கு இவ்வளவு வேலை செய்பவன் எப்படியும் கிடைத்த சாப்பாட்டை வீணாக்க மாட்டான் என்று நன்றாக தெரியும். அவன் சாப்பிடுவான் என்பதே அவளுக்கு பரம திருப்தியாக இருக்க, அவன் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலை கிளம்பும் வரை கண்குளிர பார்த்துவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினாள். விசாகாவிற்கு ஹட்ச்டாக் போலவே பின்னாடியே சுற்றி வரும் தாய்மாமனின் மகன்கள் இருக்கும் பொழுது அவள் எப்படி இவன் இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வந்து இதையெல்லாம் செய்திருப்பாள் என்று எண்ணம் தோன்றலாம். உண்மைதான். கல்லூரி முடித்து வழக்கம் போல தங்களுடைய காரில் தான் வீட்டிற்கு சென்றாள். அதற்கு பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு மீண்டும் கிளம்பி வந்தவள் 4 மாமன்கள் பெற்ற அறக்கிற்குகளில் யாரேனும் ஒருவரை தன்னுடன் அழைத்து செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தவள் பார்வையில் 3வது மாமனோட தவ புதல்வன் பட்டான். 6 அடி உயரத்தில் வாட்ட சாட்டமாக உடம்பை வளர்த்திருந்தவனுக்கு மூளை வளர்க்க நேரமில்லை போலும். அவனைத்தான் இப்பொழுது தனக்கு துணையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஹோட்டலுக்கு சென்று ட்ரீட் வைப்பதற்காக கூறி அவனை அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். அந்த பேக்கும் எதுவும் கேளாமல் சாப்பாடு என்று கூறிய உடனேயே தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு இவளை பின்னாடியே ஏற்றிக்கொண்டு அவள் செல்ல சொல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்னாடியே சென்று கடைசியாக உணவை வாங்கி ஒரு ஹோட்டலில் அவனை வயிறு முட்ட திங்க வைத்து கொண்டுதான் இவள் ஹாரூனுக்கு உணவு ஆர்டர் பண்ணதும் பின்பு வெளியே வந்து போன் பேசியதும் அவளுக்கு ஆசையாக தான் இருந்தது. விடிய விடிய அவன் பின்னாடியே சென்று என்னெல்லாம் செய்கின்றான், எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று பார்க்க. ஆனால் விட வேண்டுமே. இதோ ஒரு முழு கோழியை முழுதாக தின்னுவிட்டு மலைமாடு போல தன்னை தேடிக்கொண்டிருக்கும் மாமன் மகனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எதையாவது சமாளித்து கூறி வீடு போய் சேர்வோம் என்றுதான் கிளம்பினாள் விசாகா. அத்தியாயம் 5. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற கூற்றை விசாகா நம்பினாள் போலும். அழகான ஹாரூன், அறிவான ஹாரூன், புத்திசாலியான ஹாரூன், குடும்ப கஷ்டம் தெரிந்தவன், திறமைசாலி, இதெல்லாம் தெரிந்தவளுக்கு அவன் முழுக்க முழுக்க சுயநலவாதி என்பது புரியாமல் போனது. அவன் தனக்கு தேவை என்றால் மட்டுமே வளைந்து கொடுக்க கூட செல்வான் என்பதையும் அவள் புரியாமல் போனது. விதியின் விளையாட்டோ. இதெல்லாம் புரியும் பொழுது வாழ்க்கை அவள் வசம் இருக்காது. முதலில் அவனை பார்க்கும் பொழுது அழகாக தெரிந்தான். மேடை ஏறி பாட்டு பாடும் பொழுது திறமைசாலியாக தெரிந்தான். பகுதி நேர வேலைக்கு சென்று வேலை பார்க்கும் பொழுது கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவனாக தெரிந்தான். உணவுக்கு கூட அதிக செலவு செய்ய பயப்படும் பொழுது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனாக தெரிந்தான். அவனுடைய அந்த அப்பாவி குணத்திலும் முகவடிவிலும் அவனின் பால் மனம் ஈர்க்கத்தான் செய்தது. இதோ இப்பொழுது தன்னை முற்றிலுமாக காதலில் மூழ்கிவிட்டாள். அவனுக்கு ஸ்காலர்ஷிப் மூலம் உதவி செய்யும் நிறுவனம் காலேஜ் பஸ்ஸில் அவனை இலவசமாக தான் அழைத்து செல்லவும் பரிந்துரைத்திருந்தது. அதன் பெயரில் காலையும் மாலையும் காலேஜ் பஸ்ஸில் தான் செல்வான். அவனிடம் தனியாக பைக் இருந்தாலும் இலவசமாக கிடைப்பதை விடுவானே என்று அவன் பெரும்பாலும் காலேஜ் பஸ்ஸில் தான் வந்து செல்வான். என்றேனும் ஒரு நாள் தாமதமாகிவிட்டது, இல்லை அவசரத்திற்கு தேவை என்றால் மட்டுமே தன்னுடைய ஸ்பிளண்டர் பிளஸ் வண்டியை எடுப்பான். காதல் வந்தால் கள்ளத்தனமும் கூடவே இலவச இணைப்பாக தொற்றிக்கொள்ளும் தானே. விசாகா எப்படியாவது காலேஜ் பஸ்ஸில் வருவதற்காக வீட்டில் மாமன்களிடமும் முட்டாள் மாமன் மகன்களிடம் எதையாவது கூறி ஏமாற்றி பஸ்ஸில் வரதான் அவள் மனம் யோசனையாக இருந்தது. அந்த குடும்பத்தில் அவள் மட்டுமே கல்லூரியில் படிப்பதாக இருந்தால் என்ன காரணம் என்றாலும் சொல்லிவிடுவாள். ஏனென்றால் மாமன்கள் படிப்பறிவற்றவர்கள், எப்படியும் ஏமாற்றலாம். ஆனால் கூடவே அந்த 4 வானரங்களும் இருக்கிறது.
என்பதால் பொய்யை கூட கவனமாக தான் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள். எப்படி இவர்களை ஏமாற்றி கொண்டு வருவது என்று யோசித்தவளுக்கு 2 மாமன் மகன்கள் முட்டா பீசு, 2 மாமன் மகன்கள் முரட்டு பீசு. அப்படி இருக்கவே அவள் 4 பேருக்கும் தகுந்த வகையில் சுலபமாக காரணங்கள் அடுக்க முடிந்தது. வயது வேகத்தில் சுற்றி இருப்பவர்களை ஏமாற்றி விட்டதாக தான் தெரியும். ஆனால் கடைசியில் ஏமாந்திருப்பது நாம் என்று உணர்த்தி இருக்கும் காலம். தினமும் காலேஜ் பஸ்ஸில் வருவதும் அதில் காதல் பாடல்கள் ஓடவிட்டு ஆண்கள் பெண்கள் என்று குதூகலமாக கண்களில் காதல் பாஷைகள் பரிமாறிக்கொள்வதும் அதற்கு இணைகள் வெட்கப்பட்டு சிரித்துக் கொள்வதும் என்று அந்த காலேஜ் பஸ் ஹனிமூன் டூர் செல்லும் வாகனமாக தான் இருக்கும் எப்பொழுதும். இதை எதுவும் டிரைவர் கண்டு கொள்ள மாட்டார். அவரின் உழைப்பு களைப்பு தீர்ப்பதற்காக அவருக்கு பிடித்த ஏதாவது இளையராஜா பாடல்களை ஓடவிட்டு இன்பமாக கேட்டுக்கொண்டு வண்டி ஓட்டுவார். தனக்காக தான் அவள் காலேஜ் பஸ்ஸில் வருகிறாள் என்பது 1-2 நாட்களில் எல்லாமே ஹாரூனுக்கு புரிந்து கொண்டான். கடினப்பட்டு தன் கண்ணையும் மனதையும் திசை திருப்ப முயன்றவனுக்கு ஏனோ இப்பொழுதெல்லாம் அவன் மனம் அவன் பேச்சை கேட்பதில்லை. தன் மனதை கலைத்த விசாகாவின் மீது கோபம் வருவதற்கு பதிலாக இப்படி தனக்காக ஏங்கி நிற்கும் ஒரு பெண்ணின் அன்பு ஏற்கக்கூட முடியாதவனாக இருக்கிறோமே என்று தன் மீதுதான் அவனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. ஹாரூன் எப்பொழுதும் விசாகாவின் மனதிற்குள் வந்தானோ அப்பொழுதிருந்தே அவள் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஆம், தன்னை வளர்த்த மாமன்களுக்காக தன்னுடைய தோற்றத்தை முற்றிலுமாக மறந்து ஒரு ஆண் போல ஜீன்ஸ் பேண்ட் சட்டையும் பாஸ்கட் முடியும் கை காலில் எல்லாம் ஒன்றும் போடாமல் முழுக்கட்டை என்று காதில் கூட அவள் தோடு அணிந்திருக்க மாட்டாள். அப்படி இருந்தவள் அவனை தன் மனதில் நினைக்க ஆரம்பித்ததிலிருந்து தன்னுடைய தோற்றமே அவளுக்கு பிடிக்காமல் போனது. என்னவோ குட்டையாக நறுக்கிய முடியை சற்று வளர்க்க நினைக்க நிறைய நாட்கள் ஆகும். ஆனால் முதலில் காதில் தோடு அணிவது, பின்பு கழுத்தை ஒட்டிய செயின் அணிவது, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ட்ரெஸ்ஸை மற்ற பெண்கள் போல ஜீன்ஸ் பேண்ட்டும் குர்தி அணிந்து என்று சில மாற்றங்கள் செய்து வருகிறாள். அதன் பெயரில் அவளுடைய உண்மையான வனப்பு முகத்தில் தெரிய ஆரம்பிக்கிறது. அதையெல்லாம் தினமும் பார்ப்பவனுக்கு எப்படி அவனுடைய கண்களை கட்டுப்படுத்துவது? இப்பொழுதெல்லாம் வெளிப்படையாகவே விசாகாவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க ஆரம்பித்து விட்டான். அன்றும் அப்படிதான். சுற்றும் முற்றும் மறந்து தான் எதிரில் அமர்ந்திருக்கும் அவளையே ஓரக்கண்ணால் மெய்மறுது சில நேரங்களில் அந்த ஜன்ன கம்பி வழியாக வேடிக்கை பார்ப்பது போன்று அவளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காலேஜ் பஸ்ஸில் ஓடிக்கொண்டிருந்த நிலா அது வானத்து மேலே பாடலுக்கு அங்கு குரங்கு சேட்டைகளாக சில ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்தனர். அதில் ஹாரூனின் நண்பன் அப்படியே சுற்றி வந்து ஹாரூன் மடியில் விழுந்து விட்டான். அவனோ விசாகா நினைவில் விழுந்தவனை மறந்து தன் மடியில் பூப்பந்தாக தன் அவளின் உருவம் வந்து போக ஏனோ ஒரு உந்துதலில் அவனை கட்டி அணைத்து விட்டான். காலேஜ் பஸ்ஸில் அனைவரும் அதை கண்டு ஓ என்று ஆரவாரம் செய்து கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவனுக்கு கூச்சமாகவும் அசிங்கமாகவும் போனது. அவளுக்கோ அவன் முகம் போன போக்கை நினைத்து சிரிப்பு அடக்க பெரும்பாடு பட வேண்டியதாகி போனது. 2 பேர் இப்படியே சற்று நேரத்தில் எல்லாம் காலேஜ் வரவும் முதல் ஆளாக இறங்கி அடித்து பிடித்து ஓடிவிட்டான். அதை இப்பொழுது நினைத்து தன்னுடைய மடிக்கணினியை உயிர் பெற்று வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இன்றைய விசாகாவின் முகத்தில் குறும்பு புன்னகை. என்னடி வந்ததிலிருந்து ஒரு மார்க்கமா இருக்க? நேத்து நைட் அவ்வளவு பேசிட்டு வச்சோம், வந்து அதை பத்தி ஒண்ணுமே பேசாம ஒரே சிரிப்பா உட்கார்ந்துருக்க. என்ன உன் புருஷன் மேல லவ் வந்துருச்சோ? ஏன் ஹாரூன் இப்படி மாறி போயிட்ட? நான் பழைய ஹாரூன் எங்கன்னு தேடி தேடி சலிச்சு போயிட்டேன். அந்த ஹாரூனை நினைச்சுதான் இப்பயும் எனக்கு சிரிப்பு வருது. பழைய ஹாரூன் செத்து போயிட்டாண்டி, அதான் கொன்னுட்டீங்களே. என்னைய சுத்தி இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசி என் பொழப்ப சிரிக்க வச்சுட்டீங்களே. மனசால நினைவால ஒருத்தி கூடையும் உடம்பால இன்னொருத்தி கூடையும் வாழ்ந்துட்டு இருக்க வச்சுட்டீங்களே. நரகண்டியாது, உடம்பெல்லாம் பத்தி எரியுது. இதுக்கு நான் மட்டும்தான் காரணமா ஹாரூன்? சும்மா வெட்டி பேச்சு பேசாத. காலையில இருந்து ஒரு மார்க்கமா சூப்பரா வேற இருக்க. உன்னோட ட்ரெஸ், அந்த நெத்தியில வச்சிருக்கிற குட்டி போட்டு வரியா? ஒரு 10 மினிட்ஸ் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம், பிரேக் தானே. சலித்து கொண்டாலும் ஹாரூனின் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது விசாகாவிடம். அன்றும் இன்றும் என்றுமே எழுந்து இருவரும் வாஷ்ரூம் நோக்கி சென்றார்கள். அவர்கள் அலுவலகத்தின் கழிவறை நீண்ட பெரிய கட்டடத்தின் பெரிதாக இருக்கும். அதில் இடது பக்கம் ஆண்களுக்கு வலது பக்கம் பெண்களுக்கு என்று தனித்தனியாக இருந்தாலும் காம்பவுண்ட் எனவோ இருவருக்கும் ஒன்றுதான். அதனால் இருவருமாக உள்ளே சென்றாலும் பெரிதாக யாருக்கும் சந்தேகம் வராது.
உள்ளிருந்து பார்த்தால் வெளியே என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள் உள்ளே நுழைவதற்கு என்று கண்டுபிடித்து விடலாம். ஆனால் வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாது. இவர்களின் காம விளையாட்டுகள் இப்படித்தான் பல நேரம் இந்த ஓய்வறையில் தான் நடக்கும். உள்ளே நுழைந்தவுடன் ஹாரூன் பண்ண முதல் காரியம் என்னவென்றால் இருவரின் கைபேசியும் எடுத்து அங்கு இருக்கும் டேஷ்போர்டில் தனியாக நகட்டி வைத்து விடுவான். பின்பு கட்டி அணைத்து இவ்வளவு நேரம் அவன் இருந்த கடுமையான முகம் அப்படியே வடிந்து சாந்தமாகவும் கண்ணில் டன் கணக்கில் காதலும் பெருக்கெடுத்து ஓடும். சில நேரம் விசாகாவிற்கு குழப்பமாக இருக்கும். இதில் எந்த ஹாரூன் உண்மை? இந்த ஓய்வறையில் மட்டுமே காதல் செய்யும் இவன் உண்மையா? இல்லை ஒரு காலத்தில் எந்நேரமும் தன்னை நினைத்து கொண்டே இருந்த அந்த ஹாரூன் எங்கே சென்றான்? எவ்வளவு முயன்று யோசித்தாலும் அவளுக்கு பதில் மட்டும் தெரிவதே இல்லை. சகா பேபி, எவ்வளவு முறை பண்ணாலும் புதுசா பண்றது போல இருக்குடி. ஆரம்பித்து விட்டான் காதலில் பிதற்றுவதற்கு. இனி முடியும் வரை இவன் வார்த்தைகளுக்கு சென்சார் போர்டு தான் வைக்க வேண்டும். நைட்டு தான் 2 டைம் ரிலீஸ் பண்ணேன். இப்பவும் டெம்ட் ஆகுது பாரு. என்ன ஸ்ட்ரக்சர் பாரு உனக்கு. கட்டி இழுக்கிறடி. கையால் அவளின் மத்தளத்தில் வாசித்து கொண்டே உள்ளே வெளியே விளையாட்டு நடந்தது. அவளின் ஆடைகளை சில இடங்களில் மட்டும் தளர்த்தி அவனிடம் பச்சையாக காட்டும் பொழுது மட்டுமே வார்த்தையில் அவ்வளவு குலைவு இருக்கும். குதிரை ஏற்றம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. முன்பொரு காலத்தில் பாதியாக கத்தரித்து வைத்திருந்த முடியை இவனின் ஆசைக்காக நீட்டமாக வளர்த்தது இப்பொழுது அவன் கையில் அல்லல் படுகிறது. இன்னும் 5 நிமிடத்தில் வேலை முடிய போகிறது. இந்த 5 நிமிடம் வரைக்கும் தானே அவனுடைய ஆசை வார்த்தைகள் என்பது மூளையில் உரைத்திருந்தாலும் மனம் ஏனோ இதற்காகவே ஏங்கிக் கொண்டிருந்தது போல அவனுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கிடைத்தது. இடைவிடாத வைப்ரேட்டிங் அசைவில் தன்னுடைய கைபேசியை எட்டி பார்க்கும் பொழுது தன் மகனின் ஸ்கூலில் இருந்து தலைமை ஆசிரியர் கால் வருவதாக இருந்தது. ஹாரூன், ஒரு நிமிஷம், பையனோட ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க, ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கும் போல. இரு, நான் அட்டன் பண்ணிக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண. முடிய போகுது ரெடி. பாதியில் எடுக்க முடியாது. என்ன பெருசா அர்ஜென்ட் இருக்க போகுது? இப்பதானே ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்த. ஏதாவது குறும்பு பண்ணி இருப்பான்னு போன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? கம்முன்னு நில்லு, மூட ஸ்பாயில் பண்ணாத. ஏண்டா, குழந்தைனாலே எல்லாருக்கும் பிடிக்குமே, உனக்கு என்ன பிடிக்கிற அளவுக்கு ஏன் என் குழந்தைய பிடிக்கல? ஒரு 5 மினிட்ஸ் நீ அப்படியே பண்ணு, நான் என்னானே மட்டும் கேட்டுக்கிறேன்டா ப்ளீஸ். நான் பண்ணும்போது உனக்கு என் மேல மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதை விட உன் குழந்தைனா உன்ன மாதிரி இருக்கணும். உன் புருஷன் சாயல்ல அக்சஸ் அல்ல, கண்ணு முடியில இருந்து கால் விரல் நகம் வரைக்கும் உரிச்சு வச்சு உன் புருஷன் மாதிரியே பெத்து வச்சிருக்க. அப்ப என்னை தவிர யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் போய், அப்படித்தானே? கல்யாணம் ஆனதும் உன் புருஷனே நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் உன் புள்ள உரிச்சு வச்ச மாதிரி அவன் சாயல்ல பிறந்திருக்கான். சும்மா எதையாவது பேசி வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத என்றவன் குதிரை ஏற்றத்தில் கவனமாக அவளின் கூந்தலை ஒரு கையிலும் மறு கையில் அவளின் மேடு பள்ளங்களை அளந்து கொண்டும் இருந்தது. அடுத்து 2 நிமிடங்களில் இவளின் கைபேசி நிற்கவும் ஹாரூன் கைபேசியில் அவனது மனைவியின் கால் வரவும் சரியாக இருந்தது. அவ்வளவு நேரம் அவளின் உடம்பை பிச்சு பிச்சு தின்னவன், இரக்கமில்லாமல் அவளின் மீது தேரோட்டி கொண்டிருந்தவன் இப்பொழுது அவசரமாக தன்னை விட்டு விலகி என்ன ஏது என்று கூட கூறாமல் அவனுடைய உடைகளை மட்டும் சரி செய்து கொண்டு அலைபேசி எடுத்து காதில் வைத்தான். சொல்ல ஆயிஷா, போன் எடுக்க இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை நேரத்துல உன்னை போன் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். பாத்ரூம் வந்தேன், அதனாலதான் போன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லித்தல என்று அலைபேசி எடுத்து காதில் வைத்தவன் இங்கு ஒருத்தி தன்னை பார்த்து இன்னும் அரைகுறை ஆடையில் நின்று கொண்டிருக்கிறாள் என்பது கூட மறந்து அப்படியே கதவை திறந்து வெளியே சென்று விட்டான். விம்மி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய உடைகளை சரிபார்த்து கொண்டு வேகமாக அலைபேசியில் தன் மகனின் தலைமை ஆசிரியருக்கு அழைப்பு விடுத்தாள். அவர் சொன்ன செய்தியில் 1 நிமிடம் அப்படியே உறைந்து நின்றது மட்டுமல்லாமல் மண்ணை பிளந்து தான் மண்ணோடு மண்ணாக இந்த நிமிஷமே மக்கிவிட மாட்டோமா என்கின்ற அளவு ஒரு தாயாக அவள் துடிதுடித்து நின்றாள். அத்தியாயம் 6. தலைமை ஆசிரியர் அகிலன் அம்மா தானே நீங்க? ஸ்கூல்ல இருந்து போன் வந்தா உடனே எடுக்க மாட்டீங்களா? இங்க என்ன அவசரம்னு யோசிக்கிறதே இல்லை. பிள்ளைய ஸ்கூல்ல விட்டாச்சுன்னா அப்படியே மறந்துடுவீங்களா? சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. மேம் மேம், ஹலோ. இவள் கத்த அங்கு அழைப்பு நிறுத்தப்பட்டது. குழந்தைக்கு என்ன ஆனது என்கின்ற பயம் ஒரு புறமும், எத்தனை நாள் ஏங்கி இருப்பாள் அகிலனின் அம்மா என்று அனைவரும் தன்னை அழைக்க வேண்டும் என்றுதானே பார்த்து அந்த பெயரை அவனுக்கு வைத்தாள். அகிலன் என்றால் பிரபஞ்சமாம். ஆம், இவளின் உலகம் கடைசி வரை அவன் மட்டும்தான் என்று கரு சுமக்கும் போதே தெரிந்துவிட்டதே.
யோசனையில் இருந்து கலைந்தவள் வேகமாக தன்னுடைய மேனேஜரிடம் சென்று விடுப்பு கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிறாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன். சாரி சார், அர்ஜென்ட்டா இன்னைக்கு 1 டே லீவ் வேணும் சார். பையனோட ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. அவனுக்கு நைட்டெல்லாம் வேற வயிற்று வலி என்று சொல்லிவிட்டு இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் அர்ஜென்ட் சார். லீவ் லெட்டர் டைப் பண்ணி அப்ரூவல் வாங்கலாம்னா நேரம் இல்லை சார். நான் போயிட்டு மட்டும் வந்துடுறேன், அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் பண்றேன். காம் டவுன் விஷ். எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், என்ன சார்னு கூப்பிடாதீங்கன்னு. கால் மீ சந்தோஷ். இதோ நான் கேர்ள்ஸுக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன், அதான் என் பேரு சந்தோஷ். தன்னுடைய அவசர நிலையை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னிடம் குலைந்து அவன் தேவையை கூறும் தன்னுடைய டீம் லீடரை அடித்து கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு சென்றால்தான் என்ன என்று எண்ணும் அளவிற்கு ஆத்திரம் பொங்கியது. மேலிருந்து கீழ் வரையாக அவனின் பார்வைகளும் ஒவ்வொரு வார்த்தையையும் பிரித்து பேசுவதும், தன்னுடைய பெயரை சுருக்கி அழைத்து விரசமாக கூப்பிடுவதும், கல்யாணமான பெண்ணை கூட விட்டு வைக்காத இந்த ஆண் சமூகத்தை நினைத்து மிகவும் கேவலமாக இருந்தது. இப்பொழுது சண்டை போடும் அளவிற்கு நேரம் இல்லை அவளுக்கு. சண்டை போட்டு பொறுக்கி ராஸ்கல் செருப்பு பிஞ்சிடும் போன்ற அறுத பழைய வசனம் பேசி புரட்சி செய்யவும் நேரம் இல்லை. அதனால் என்னடா உன் பிரச்சனை? தலை முதல் கால் வரை என்ன கண்ணால கற்பழிக்க போற, அவ்வளவுதானே? பார்த்துக்கோ. 4 வார்த்தை இரட்டை அர்த்தத்துல பேச போற, பேசிக்கோ. நான் காது இருந்தும் செவிடா, கண்ணு இருந்தும் குருடா இருந்துக்கிறேன். எனக்கு தேவை இப்பொழுது நான் என் மகனை பார்க்க எனக்கு விடுப்பு வேணும், அவ்வளவுதானே? 5 நிமிஷம் உன்னுடைய பார்வை இருக்கும், அவ்வளவுதானே? செஞ்சுக்கோ என்னும் விதமாக அவள் அப்படியே அமைதியாக நின்று விட்டாள். பிறகு என்ன நினைத்தானோ விடுப்பு விடுத்து அனுப்பிவிட்டான் அவளை. வேக வேக மூச்சுகளுடன் வெளியே வந்தவள் ஹாரூனை பற்றி நினைக்கும் எண்ணம் கூட இல்லை. அவன் கூப்பிட கூப்பிட காதில் வாங்காது போல் வேகமாக வெளியே ஓடி வந்தவள் தன்னுடைய ஸ்கூட்டியை உயிர்ப்பித்து அடுத்த 5 நிமிடத்தில் அடித்து பிடித்து எப்படி வந்தாள் என்று தெரியாத அளவிற்கு அகிலனின் ஸ்கூலுக்கு வந்து நின்றாள். விசாகாவின் கணவனுக்கும் சரி அவளுக்கும் சரி பணத்திற்கு பஞ்சமில்லை என்பதால் அது மிகவும் வசதியான ஸ்கூல். அனைத்திலும் முதலிடம்தான். அங்கு படிப்போர் மாணவிகளுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்திலேயே குட்டி மருத்துவமனை இருக்கும். அதில்தான் அகிலன் படிக்க வைக்கப்பட்டிருந்தான். அகிலன் அருகில் அமர்ந்து மருத்துவர் பேச்சு கொடுத்து கொண்டிருந்ததால் அவர்களிடம் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தாள் விசாகா. டாக்டர், நான் அகிலனோட அம்மா. அகிலனுக்கு என்னாச்சு, இப்ப எப்படி இருக்கான்னு கேள்வி மருத்துவரிடம் இருந்தாலும் பார்வை முழுவதும் தன் மகனிடம் மட்டுமே. மேடம், நீங்க ஏன் இவ்வளோ பதட்டமா இருந்திருக்கீங்க? இப்படி தலையெல்லாம் கலைஞ்சி வேர்த்து கொட்டி உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னு யாரும் சொல்லலையா? இவ்வளோ டென்ஷனா வர வழியில உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா உங்க பையனை யோசிச்சு பார்த்தீங்களா? படிச்சவங்க தானே நீங்க, முதல்ல நீங்க ரிலாக்ஸா இருங்க. நீங்க ரிலாக்ஸா இருந்தா தானே உங்க பையனை பார்த்துக்க முடியும். அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது 5 நிமிடத்திற்கு முன்பாக ஓய்வறையில் வைத்து ஹாரூன் தன்னை பாடாய்படுத்தியதும் வெளியே வந்தவள் தன்னுடைய உடைகளை மட்டும் சரி செய்து கொண்டு வேகமாக கிளம்பி வந்ததையும் யோசித்து அசடு வழிந்தது போல் நின்று கொண்டிருந்தாள். இல்லை டாக்டர், நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. 2வது டைம் கால் பண்ணும்போது ஹெட்மாஸ்டர் ரொம்ப கோபமாக பேசிட்டாங்களா. நைட்டு வேற அகிலனுக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. யூரின் அடக்கி வச்சுட்டு இருந்தான் போல. எனக்கு தெரியல, அடக்கி வச்சுட்டு அப்படியே படுத்திருந்ததுனால நைட்டெல்லாம் வயிறு வலின்னு சொன்னான். மார்னிங் நான் ஆயில் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் யூரின் பாஸ் பண்ணான். அதான் இவங்களும் வேகமாக பேசவும் ரொம்ப பயந்துட்டேன். ஓகே ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஹேவ் சம் வாட்டர். உங்க பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. லைக் யூரின் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பிஃபோர் ஸ்டேஜ், அவ்வளோதான். யூரின் மொத்தத்தில் அழுக்கு படர்ந்து இருக்கு, அப்படிதான் சொல்லணும். அந்த அழுக்கு பெருசா ஃபார்ம் ஆகும்போது தான் அது ஸ்டோனா மாறிடும். அப்படின்னா அதுக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பெயினிங், அந்த ஸ்டோன் வெளியே வர வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஈவன் ஸ்கூலுக்கு லீவு போடுற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். பட் நத்திங் டு வரி. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான். பட் இப்பயும் நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கும்போது அவனுக்கு யூரின் வரும்போது பயங்கரமா வலி இருக்கும், கடுக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அவனை சமாளிக்கணும். நான் இங்கே டீச்சர்ஸ் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது எதுக்கும் இருக்கட்டுமே. இப்போ ஒன்றும் பெருசாக எக்ஸாம் டைம் எதுவும் இல்லை. டூ டேஸ் லீவ் எடுத்துக்கட்டும். அதுக்குள்ளே அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அவனுக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சரியானதும் அவன் நார்மல் ஆயிடுவான்.
பட் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டோன்ல சேர்றதோ யூரின் இன்ஃபெக்ஷன் ஆக விடாதீங்க. இதுதான் நாளைக்கு கிட்னி பிரச்சனைக்கு காரணமா இருக்கலாம். ஓகேவா? முதல் முறை ஒரு ஆணின் மீது மரியாதையும் மதிப்பும் வந்தது என்றால் அது இந்த டாக்டரின் மீதாக தான் இருக்கும். இத்தனைக்கும் அவரை பார்த்தாலே தன்னுடைய இள வயது ஆண் போல்தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் பேச்சில் அத்தனை கண்ணியமும் மரியாதையும், பார்வையில் கூட அப்பலுக்கில்லாமல் பேசுபவரை காணும் பொழுது இப்படியும் மனிதர்களா என்றுதான் நினைக்க தோன்றியது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவன் லீவில் இருக்கப்போ சஃபர் ஆகும்போது ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா நான் உங்களையே காண்டாக்ட் பண்ணிப்பேன். ஓ ஷோர், இருந்தாங்க என் விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்குல்ல அது என் பர்சனல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் சிவசங்கர். எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹவு ஸ்வீட் ஹீ இஸ். பெயின் கூட எவ்வளவு தாங்க. இந்த வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்தால் எப்படி? அது உங்களோட ட்ரைனிங்காக கூட இருக்கலாம். கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். நான் வீட்டுக்கு கூட வந்து அவனுக்கு செக்அப் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் வர முடிஞ்சா என்னோட கிளினிக் காண்டாக்ட் பண்ணுங்க. வர முடியலன்னா கால் பண்ணுங்க, நான் வீட்டுக்கே வரேன். ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். என் நம்பர்லேருந்து உங்கள் பர்சனல் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுறேன். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் விசாகா. இருவரின் பார்வைகளும் பேச்சுக்களும் ஒரு டாக்டர் என்ற முறையிலும் ஒரு குழந்தையின் அன்னை என்கின்ற முறையிலும் தான் இருவருக்கும் இருந்தது. ஏனோ இவ்வளவு நேரம் தன்னுடைய குழந்தை இப்படி வலியால் அவதிப்படுவதற்கு தான் காரணமோ என்ற குற்ற உணர்ச்சியில் யாவும் அந்த டாக்டரிடம் பேசும் பொழுது வலியை கூட தாங்கிக் கொண்ட அவனுடைய மெச்சூரிட்டி தன்னிடமிருந்துதான் வந்தது என்பதை அவர் கூறிய விதமும் ஏனோ இவ்வளவு நாள் எதிர்மறை ஆட்களிடமே பழகியவளுக்கு முதல் முறையாக நேர்மறை எண்ணங்கள் மனதுக்குள் வந்தன. தான் ஒரு நல்ல தாய் தான் என்று முதலில் அவளுக்கு நினைப்பு வந்தது அந்த மருத்துவரால். பிடித்த படம் பார்க்கும் பொழுது அந்த படத்தின் தாக்கம் அந்த படம் முடிந்த பின்னும் நம்முடைய ஒட்டி கொள்வது போல பிடித்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகங்களில் நமக்கு பிடித்த கதாபாத்திரங்களை தாமாகவே எண்ணிக்கொண்டு ஒரு புத்துணர்வுடன் நிமிர்ந்து நடப்பது போல அந்த மருத்துவரிடமும் பேசிய பிறகு விசாகா நிமிர்ந்து தைரியமாக நடந்தாள். தான் அலுவலக வேலையில் இருக்கும் பொழுது கூட அழைப்பு விடுத்திருந்தாலும் இப்படித்தானே எடுக்க முடியாமல் தவறி இருக்கும். அந்த ஹெட்மாஸ்டர் பேசியது இப்பொழுது அவள் கருத்தில் இல்லவே இல்லை. தான் செய்தது தவறுதான். இருந்தாலும் குற்ற உணர்ச்சியிலிருந்து என்ன ஆகப் போகிறது? இது போல் இனி நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என்று இப்பொழுது தெளிவாக சிந்தித்தது மனது.